வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜ் சதவீதம்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து எப்படி வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. எப்படி கிளாஸ் இருக்க போது அடுத்து பாருங்கள். இது இந்த பிடிஎஃப் தான் வந்து நான் இடையில என்கிட்ட இருக்க சொன்னேன், யூடியூப்பில் போட்டேன். அது எல்லோரும் பார்த்துட்டு இதில் இருக்க சம்ஸ்லாம் கணக்காக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம வீடியோவாக செஞ்சு போட்டுட்ருக்கோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஆல்ரெடி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான சம்ஸ் எல்லாமே அதில் ஒரு 14 டைப் இருக்குது. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ங்கிறது டாப்பிக்கு. அதில் வந்து ஒவ்வொரு டைப் வைஸாக இருக்கும், இல்லாட்டி மாடல் வைஸாக இருக்கும். அப்படி ஒரு 14 டைப் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், வீடியோவாக போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு போட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே எல்லா கணக்கும் இருக்கும், பேசிக்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து சதவீதம், அதாவது பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் தெரியுமா, சதவீதம். இது வந்து இதில் கவர் ஆகும்னா 7th நியூ புக்கு 3rd டேர்ம்லையும் 8th புக்லையும் கவர் ஆகும். ஸோ சதவீதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு போக போக டெய்லி வீடியோ வரும், ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துட்றேன். ஸோ அதனால் நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தா தான் அடுத்தடுத்து பண்ண தோணும் எனக்கு. நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃபே அவ்வளோவா பார்க்கல, நிறையா பேர் கேட்டிங்க, பார்க்க மாட்டீங்க. ஆனால் அதனால தான் எனக்கு அடுத்த வீடியோவே பண்ண தோணலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நானும் வீடியோ கரெக்டாக தான் போட்டுட்ருப்பேன். இதான் சதவீதம், பர்சன்டேஜ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ சதவீதத்துக்கான பேசிக் இது நான் நாளைக்கு கொடுக்குறேன். இப்போ சும்மா இது ஒரு இன்ட்ரோ தான். சதவீதம் கொடுத்து அதை வந்து பின்னமாக மாற்றுறது, பின்னத்தை சதவீதமாக மாற்றுறது, சதவீதத்தை தசமம் என்ன டெசிமல் நம்பராக மாற்றுறது, டெசிமல் நம்பரை பர்சன்டேஜாக மாற்றுறது, இந்த மாதிரி மாற்றுறதெல்லாம் செய்வோம். அதுக்கடுத்து பர்சன்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணுறது, டைமு, ருப்பி, லென்த்து, வெயிட்டு, லிட்டரு, இது மாதிரிலாம் கொடுத்து அதில் இவ்வளோ இது வந்து எத்தனை சதவீதம்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குற கணக்கு. அதுக்கடுத்து இந்த சதவீதம் காணுதல் பிற வினாக்கள்னு சொல்லிட்டு ஒரு 19 கணக்கு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். 19 கணக்கு இருக்குது. இது எல்லாமே ஸ்கூல் புக் கணக்கு. ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ள கணக்கை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன், ரொம்ப சிம்பிளாக காட்டியிருப்பேன். நான் ஆல்ரெடி 2-3 சேனல் ரெஃபர் பண்ணி எல்லாத்துலேயும் எவ்வளோ ஈஸியாக புரியுமோ, உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக எப்படி புரியுமோ, ஏன்னா அங்கே டைம் இருக்காது நமக்கு செய்கிறதுக்கு. ஸோ அதனால் டக்குன்னு செஞ்சால் மட்டும்தான் உண்டு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக வர மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பர்சன்டேஜ் கொடுக்கப்பட்டு அந்த மதிப்பு கேட்பாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா அது அப்போ மொத்தம் அதோட இது வெயிட் எவ்வளவு, இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து டைப் 2. அதுக்கடுத்து டைப் 3, ஒரு நம்பர்லேருந்து ஒரு வேல்யூ வந்து குறைச்சாலோ கூட்டினாலோ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து டைப் 3. அதுக்கடுத்து டைப் 4 வந்து எக்ஸ்பர்சன்ட் குறைவான எண், 240 விட 15% குறைவான எண் எது அப்படின்னு கேட்பாங்க, அது கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து 2% கொடுத்து ஒரே கணக்கில் 2% இருக்கும், இந்த மாதிரி மாடலு. அதுக்கடுத்து சதவீதத்தில் சேஞ்சஸ் வரும், அதாவது 1 கூட்டி 1 குறைச்சி, இல்லாட்டி 1 குறைச்சி 1 கூட்டி, இப்படின்னு இந்த மாதிரி கணக்கு வரும் இது. அதுக்கடுத்து சேலரி ப்ரைஸ்லாம் வந்து ஒருத்தர் வந்து இவரை விட இவர் அதிகமாக இவ்வளோ சேலரி வாங்குறாரு, அப்போ இவரோட சேலரி என்ன, இல்லாட்டி இவங்க 2 பேத்துக்கும் இருக்கிற ரேஷியோ என்ன, இல்லாட்டி எத்தனை சதவீதம் கூட குறை, இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் XY, இது XY சும்மா பேர் கொடுத்துருப்பாங்க, ஏபின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப சின்னது தான் செய்கிற மெத்தட்லாம். டைப் 9 அப்படி தான். டைப் 10 வந்து ரேஷியோ வச்சு செய்கிறது. அதுக்கடுத்து டைப் 11 வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான இது, எது பெருசு எது சிறுசு, இல்லாட்டி இந்த மதிப்புகளை வந்து ஆர்டர் படி வரிசையில் எழுது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது டைப் 12 வந்து சதவீத பிழை, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கணக்கு செய்கிறப்ப இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை போட்டு கூட்டிட்டாங்க, 15க்கு பதிலாக 51, 5/3க்கு பதிலாக 3/5, இந்த மாதிரி போட்டு இது பண்ணிட்டாங்கன்னா அதோட மதிப்பு வரும். ஸோ அந்த மதிப்புக்கான சதவீத பிழை என்ன, பர்சன்டேஜ் எரர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கிறனால நான் தமிழ்லேயும் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 லாங்குவேஜ்லேயும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். டைப் 13 வந்து 2 எண்களுக்கு இடையே உள்ள விகிதம், 2 நம்பருக்கு இடையில் இருக்கிற ரேஷியோ, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ரேஷியோ. அதுக்கடுத்து எத்தனை சதவீதம் சமம்,
அதாவது ஒரு நம்பரோட இத்தனை பர்சன்ட்ங்கிறது இன்னொரு நம்பரோட இத்தனை பர்சன்ட்டுக்கு சமம். அப்போனா இதோட இத்தனை பர்சன்ட் வந்து அதோட எத்தனை பர்சன்ட்டுக்கு சமம் அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் செய்கிறதுக்கான ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கேன். டைப் 15 வந்து எக்ஸில் ஒய்ங்கிறது எத்தனை சதவீதம், இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து இது வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது, அப்படியே அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸை ஒய் இங்கிட்டு கொண்டு போகிறது, இந்த மாதிரி வரும். ஸோ இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கடுத்து எக்ஸ் மற்றும் இஜெட்டுக்குள்ளே தொடர்பு. அப்போ எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் இடையில ஒய் இருக்கா, அந்த ஒய்யை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான். இதில் மொத்தம் 16 கணக்கு இருக்குது. டெய்லி 2 இதாக கூட போடுறேன், இல்லாட்டி ஒரு இதாக போடுறேன். ஸோ பார்த்துருங்க. நீங்கள் பார்த்தா தான் உண்டு, நீங்கள் பார்க்கலன்னா அடுத்தடுத்து எனக்கு வீடியோவும் பண்ண தோணாது. ஸோ வீடியோவை பாருங்கள், நீங்கள் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணவும் தோணும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான், நீங்கள் இல்லைனா எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கெலாம் MKTNPC சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேர்கிட்ட இப்படி நடக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.